ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலில் ஒரு சில பேர் உங்களுடைய யூடியூப் இன்கம் எவ்வளோ, மந்த்லி இன்கம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஒரு மிகப்பெரிய கிவ்வே கொடுக்க போகிறேன். அதாவது மே மந்த் கடைசியில் நம்மளோட சப்ஸ்கிரைபரை ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்மளோட சேனலில் அப்போ மே மாதம் கடைசியில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் நான் கொடுக்க போகிறேன். அதாவது 2000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 2000 ரூபாய், 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 10,000 ரூபாய், 50,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 50,000 ரூபாய், 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நான் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கிவ்வே கொடுக்க போகிறேன். அந்த லக்கியான பர்சன் நீங்களே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது கூடவே நீங்களும் இந்த மாதிரி யூடியூப்ல சம்பாதிக்கலாம். அதுவும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதை நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு 2.3K வந்திருக்கு வியூஸு. அதுலேருந்து 24.6 வாட்சர்ஸ் வந்திருக்கு. அதாவது 24 மணி நேரம் வந்திருக்கு இதில் வாட்சர்ஸ். 18 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. லாஸ்ட் 48 மணி நேரத்தில் 77 வியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி என்னாலே சம்பாதிக்க முடியுமா இதிலிருந்து நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களால் சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் வந்து நீங்கள் 3 நீச் எடுத்துக்கலாம். அதாவது 3 டைப்பான கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு வந்து 1000 வியூக்கு அதிகமாக காசு வரும். இப்போ வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் சேனலும் இருக்குது. அதாவது விஜய் சித்து விலாக்ஸ், பரிதாபங்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சேனலுக்குலாம் 1000 வியூஸ்க்கு வந்து 30 ரூபா 35 ரூபாய் தான் வரும். ஆனால் இப்போ வந்து டெக் சேனல், எஜுகேஷனல் சேனல், பிஸ்னஸ் சேனல், இந்த மாதிரி 3 டைப்பில் இருக்கிற சேனலுக்கு வந்து 1000 வியூஸ்க்கு வந்து அதிகமாக அமௌண்ட் வரும். அதுவும் 1000 வியூஸ்க்கே ஒரு 100 ரூபாய்க்கு மேலவே வரும்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு டெக் சேனல், இப்போ இந்த சேனலுக்கு வந்து இப்போ 2.3K வந்திருக்கு இந்த வீடியோவுக்கு. அப்படின்னா மினிமம் ஒரு 200 ரூபாயிலிருந்து 230 ரூபாய் வரைக்கும், 250 இந்த மாதிரி கூட எனக்கு வந்து அமௌண்ட் வரும். வந்து எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ என்னோட ஏர்னிங் என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். எல்லாம் சொல்லிட்டே இப்போ உன்னோட ஏர்னிங் சொல்லு அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு வந்து இன்னும் ஏர்னிங்கே வரலங்க. அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு இன்னும் வந்து மானிட்டைசேஷனே ஆகலை. எனக்கு வந்து இன்னும் இன்கமே வரலங்க. எனக்கு வந்து இன்னும் இன்கம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகலைங்க. ஏன்னா இன்னும் வந்து எனக்கு மானிட்டைசேஷனே ஆகலை. பாருங்க, இப்போதான் வந்து இங்கே வந்து எனக்கு எலிஜிபிலிட்டி வந்து ரீச் ஆகலை. இன்னும் இங்கே பாருங்க 580 சப்ஸ்கிரைபர்லேயும் இருக்குது, 172 வாட்சர்ஸும் இருக்குது. இங்கே ஃபில் ஆனதுக்கப்புறம் வரும். சரி சரவணா, இப்போ வந்ததுக்கு உனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கும் ஒரு தோராயமா அப்படின்னு சொல்லட்டுமா? இப்போ வந்து டோட்டலாக என்னோட சேனலுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாள் தான் ஆகும். அந்த 30-35 நாள்லேயே எனக்கு வந்து அரௌண்ட் 21K வந்துருக்குது. அதாவது அரௌண்ட் 21K வந்திருக்கும். அதாவது 21Kக்கு எவ்வளோ எனக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 21Kக்கு 21,000த்துக்கு எனக்கு வந்து நான் அதிகமாக போடல, ஒரு 90 ருபீஸ் போடுறேன். 1000 வியூஸ்க்கு 1000 ருபீஸ் 1000 வியூஸ்க்கு 90 ருபீஸ்ன்னு போட்டாவே 1800 ருபீஸ் வந்துருக்கு. அதாவது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 1 மாதம் ஆகுது. அதுக்குள்ளேயே எனக்கு வந்து இவ்வளோ வந்துருக்குது. அமௌண்ட் வந்துருந்துச்சுன்னா இவ்வளோ வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணும்னா நான் சொன்ன டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கே போகாதீங்க. ஏன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து மினிமமான அமௌண்ட் தான் வரும். 1000 வியூஸ்க்கு உங்களுக்கு வந்து இது கம்மியான வியூஸ் வந்தாலையும் அதிகமாக காசு வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் அதிகமாக வருவாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரியான சேனல் சூஸ் பண்ண சொல்கிறேன். ஓகே, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதம் ஏன்னா மே மாதம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து மே மாதம் கடைசியில் வந்து கிவ்வே கொடுக்குற சொல்லியிருந்தேன். ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாலையும் அந்த 70,000 கூட உங்களுக்கு கிவ்வே கொடுப்பேன். அதை வந்து ஒருத்தர் சூஸ் பண்ணி 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாலும் சரி, 2,00,000 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கடன் வாங்கினாச்சும் அந்த கிவ்வே நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால நம்மளோட சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய்.